எல்லாருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வர வைக்கிறது மிக்க மகிழ்ச்சி. வெற்றிகரமாக தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழகத்தோடைய அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட கொஞ்சம் உறுதியாக இருக்குது. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 தேவை. இன்னும் 10 இடம் கிடையாது, இன்னும் 11 இடம் தேவை. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிகிட்ருக்காப்புல, 2லேயும் வெற்றி பெற்றிருக்காரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். இதில் ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணால் 107 ஆயிரும். அதுக்கப்புறம் 118க்கு இன்னொரு 11 தொகுதிகள் தேவைப்படுது. அதுக்கு ஏதாவது கட்சிகள் கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் பண்ணால் தான் தொங்கு சட்டசபையிலிருந்து விலகி சட்டசபையில் தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டி அவங்க ஆட்சி அமைக்க முடியும். திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டிஎம்கே மொத்தம் 59 இடங்களில் தனிப்பட்ட முறையில் வென்றும் மொத்தமாக 73 இடங்களில் வென்றிருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு 60 இடங்கள் கிட்ட நெருக்கி வென்றிருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னா, இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2024 கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். என்ன இன்ட்ரெஸ்ட்னா, காங்கிரஸ் ஏற்கனவே விஜய்க்கு சாதராக பல்வேறு தளங்களில் ராகுல் காந்தி மூலமாக செயல்பட்டு வருது. இதனால் அது ஒரு பக்கம் வாய்ப்பு. அதுக்கப்புறம் பாமக அவங்க எப்படி அப்படிங்கிறது தெரியல. இப்படியெல்லாம் அரசியல் கணக்குகள் வெவ்வேறு இருக்கும். இந்த 118 எண்ணிக்கையை காட்டுற வரைக்கும். இந்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பிப்ரவரி 2, 2024 தான் கட்சி தொடங்கினாங்க. சரியாக 2 ஆண்டுகள் 3 மாதம் நிறைவு செஞ்சதில் தமிழக மக்களுடைய பேராதரவோட தமிழகத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று 30%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக முதல்வராக தேர்வாக உள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள். அதன் அடிப்படையில் வெற்றிக்கான சில காரணங்கள் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழகத்தில் இருந்த திரை கவர்ச்சி, அது ஒன்று. அந்த திரை நட்சத்திர வழிபாட்டில் ஊறிப்போன தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கே அதிகமான ஃபேன்ஸு உறுப்பினர்களே 1 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் சேர்ந்து அவருக்கான வெற்றியை உறுதி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அவங்க ஃபஸ்ட்டு அவர் தான் போய் சேர்ந்து விஜய்க்கு தோளோட தோள் நின்று நல்லா அந்த ஆன்லைனில் அவங்க தான் மேலாண்மை பண்ணாப்புல. அவர் தான் அதற்கான எல்லா உதவியும் கொடுத்து இது பண்ணார். இப்போ தமிழகத்தில் அடுத்த ஒரு 60 வருஷமாக திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு இதான் இருந்துச்சு. அதை அந்த இதை உடைச்சிருக்கு. அந்த இதை உடைச்சதுனால தான் இதனுடைய விளைவு. ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்திருந்தது. அங்கே தான் ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி விசாலையில் எங்களுடைய முதல் மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடந்தது. அன்றைக்கி இருந்த அந்த கூட்டம், அந்த ஃபேன்ஸ் கிளப்பு அப்படியே மொத்தமாக கடைசி வரைக்கும் இருந்ததனுடைய விளைவு தான் அந்த வெற்றின்னு பார்க்குறோம் நம்ம. வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து 59 இடங்கள்லையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களையும் வென்றிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள்லையும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐ 2 இடங்கள்லையும், சிபிஎம் 2 இடங்களையும் வெற்றி பெற்றிருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள்லையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள்லையும், தேமுதிக ஒரு இடத்துல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துல, அப்புறம் இன்னொரு கட்சி ஒரு இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்க ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. பாரதிய உதகமண்டலத்தில்
மோகன்ராஜன் அப்படிங்கிறவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில் வந்து முக்கியமான சீமான் காரைக்குடியோடைய நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அவங்க சார்பாக அறிமுகமானாங்க. அங்கே வந்து அவங்க தோல்வி தழுவியிருக்காங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வி தழுவியிருக்கிறாங்க. முதல்வர் வேட்பாளர்களில் விஜய் அவர்கள் 2 இடங்கள்லையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது தவிர்த்து 2ஆம் கட்ட சென்னையுடைய அனைத்து தொகுதிகளிலும் திருவல்லிக்கேணி, துறைமுகம் இந்த 2 தொகுதிகள் தவிர்த்து மற்ற அனைத்து இடங்கள்லையும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து கோல் வச்சிருக்கு. கொங்கு மண்டலத்துடைய சில பகுதிகளையும் தமிழக வெற்றிக் கழகமும், திருநெல்வேலியிலுடைய அனைத்து இடங்களிலும் குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் போனாரோ அத்தகைய இடங்கள்லாம் மக்களுடைய செல்வாக்கு ஓட்டாக வந்து அப்படியே வந்து மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. தமிழக வெற்றிக் கழகம் வந்து பல்வேறு இடங்களில் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. 2ஆம் இடம் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து வாக்குகளை வந்து செலுத்தி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. நன்றி.